சிம்பிளா, ஈஸியா பேக்கரி ஸ்டைல்ல சாக்லேட் குக்கி பார்ஸ் பண்ண போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, மைதா இல்லாம பண்ண போறோம். ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது. அது மட்டும் இல்லாம டீ, காஃபிக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாவும் குடுத்து விடலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 டேஸ் வரைக்குமே கெட்டு போகாது. எந்த ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் கலர், அதுக்கப்புறம் ஃப்ளேவர் எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. நீங்க அவன் மட்டும் இல்லாம, நீங்க பிரஷர் குக்கர்ல கூட பண்ணலாம். இதுக்கு முதல்ல 2 எக் எடுத்துட்டு, வனிலா எசன்ஸ் போட்டுக்கலாம். எக்கு பிடிக்கல அப்படின்னா, நீங்க தயிர் வந்து 1/4 கப் யூஸ் பண்ணலாம். இத வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். அந்த எக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா மிக்ஸ் ஆகணும். இதுக்கப்புறமா ப்ரவுன் பட்டர், அதாவது பட்டர நம்ம உருக்கி வச்சிருக்கிறோம். அது, அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை, அதுக்கப்புறமா நார்மல் சுகர். இதெல்லாம் போட்டுட்டு, அந்த சுகர் கரைய வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்பதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டேஸ்ட் நல்லாருக்கும். இல்லன்னா அந்த பேக் பண்ணும்போது சுகர் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். 2 நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கோதுமை மாவு, பேக்கிங் பவுடர், கொஞ்சமா சால்ட், அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இத போட்டுட்டு நல்லா நம்ம சலிச்சுக்கணும். ஸோ அப்பதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குக்கி பார் வந்து ஸ்மூத்தா இருக்கும். இல்ல அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சம் கட்டிகளா இருந்துச்சு அப்படின்னா, சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ எப்பவுமே கேக் எல்லாம் பண்ணும்போது, நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கிறது நல்லது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ இதில வந்து நான் சுகர் வந்து போட்டிருக்கேன். பேக்கரி ஸ்டைல்ல இருக்கணுங்கிறதுக்காக. நீங்க வந்து அந்த சுகர் ஒயிட் சுகர் பிடிக்கலன்னா, ப்ரவுன் சுகரையே கொஞ்சம் நீங்க அதிகமா போட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி அந்த மாவெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதே சமயம் ஓவரா பீட் பண்ற மாதிரி மிக்ஸ் பண்ண வேணாம். நீங்க விஸ்க், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் பீட்டர் எது இருந்தனாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க நல்லா ஸ்மூத்தா இருக்குது. இதில வந்து குக்கீஸுமே உங்களுக்கு அவ்ளோ சூப்பரா வரும். இதில சாக்லேட் சிப்ஸ் வந்து நம்ம போடுறோம். ஸோ குக்கி பார் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து பிஸ்கட் எல்லாம் சாப்பிட முடியாத மாதிரி இருக்கும். இது மாரி பண்ணி குடுத்தீங்க அப்படின்னா, ஹார்டா இல்லாம நல்லா சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ வந்து நம்ம ஒரு ட்ரேல போட்டுக்கலாம். ட்ரேல போட்டுட்டு ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். இன்னொரு விஷயம், இந்த மாவு அப்படிங்கிறது உங்களுக்கு ரன்னியா இருக்கக்கூடாது. கேக்குக்கு மாதிரி இருக்கக்கூடாது. ப்ரௌனி விட நல்லா திக்கா இருக்கணும். ஸோ நீங்க ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணா மட்டும் தான், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குக்கி பார் வந்து ஒரு இடத்துல வந்து ரொம்ப அதிகமாவும், இன்னொரு இடத்துல வந்து ரொம்ப லோவாவும் இருக்காது. ஸோ இந்த மாரி நல்லா ஸ்மூத்தா பண்ணிடுங்க. மேல வந்து எக்ஸ்ட்ரா சாக்லேட் சிப்ஸ், அதுக்கப்புறம் பாதாம், பிஸ்தா, முந்திரி, வால்நட் இதெல்லாம் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ப்ரீஹீட் பண்ண அவன் ஓடிஜில வைக்க போறோம். இத முதல்ல வந்து 10 மினிட்ஸ் 250 டிகிரில ப்ரீஹீட் பண்ணுங்க. டோஸ்ட் மோட்ல. இத வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் வந்து 180 டிகிரில பேக் பண்ணீங்க அப்படின்னா, பேக் மோட்ல பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடும். பிரஷர் குக்கர், கடாய் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரீஹீட் வந்து 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல பண்ணிட்டு, 30 மினிட்ஸ் வந்து நீங்க பண்ணலாம். லோ மீடியம் ஃப்ளேம்ல பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடும். ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு எடுத்தீங்க அப்படின்னா, அந்த உடையாம வரும். இதுல வந்து நீங்க ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாம ஃப்ராஸ்டிங் சுகரையும் கொஞ்சம் பால் வச்சு ஃப்ராஸ்டிங் பண்ணலாம். இல்ல விப்பிங் கிரீம் வச்சும் சாப்பிடலாம். உங்களுக்கு எல்லாமே சூப்பரா இருக்கும். பிளைனா அப்படின்னா நீங்க டீ, காஃபிக்கு நல்லாருக்கும். ஸோ நீங்க வந்து செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இதே மெத்தட பயன்படுத்தி நான் ப்ரூக்கீஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கேன். அதாவது ப்ரௌனி, குக்கீஸ் 2மே வந்து ஒரே ரெசிபில. அதாவது இதுலயே வந்து ப்ரௌனியோட பேட்டர வந்து லேயர் பண்ணி பண்றது. ஸோ அந்த ரெசிபியுமே உத்தமி கிச்சன்ல இருக்கும். ஸோ இதே மாரி யூனிக்கான, சிம்பிளான ரெசிபீஸ் வேணா நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனலுமே இருக்கு. அதுலயுமே 2000 ரெசிபீஸ் இருக்கு. அதுல வந்து எல்லாமே வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான். அது மட்டும் இல்லாம சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் .inங்கிற வெப்சைட்ட கிட்டத்தட்ட 15 இயர்ஸ்க்கு மேல ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதுலயுமே 8000 ரெசிபீஸ் இருக்கு. எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இத பண்ணியிருந்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டும் கமெண்ட் பண்ணுங்க.